2028க்குள்ள இந்தியா வேர்ல்டு லார்ஜஸ்ட் தேர்ட் எக்கனாமிக்கா மாறிடும் அப்படின்னு மோர்கன் ஸ்டான்லி அப்படின்ற ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்த நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. 2028க்குள்ள எப்படி இந்தியா மாறிடும், எதனால அவங்க அப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியா இப்போது ரிச் கண்ட்ரியா இல்லை பூர் கண்ட்ரியா இருக்கா, ஜிடிபியோட வேல்யூ என்ன, பிபினா என்ன, அதுக்கும் இந்தியாவோட பொருளாதாரத்துக்கும் என்ன சம்மந்தம், அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க வரோம். வெல்கம் டு மை சேனல் தெரிந்து கொள்ளும். ஐ எம் கோபால். இப்போ இந்தியா வந்து ரிச்சஸ்ட் கண்ட்ரியாகவும் இல்லை, பூரஸ்ட் கண்ட்ரியாகவும் இல்லை, இப்போ நம்ம டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கும். ஜிடிபி வைஸ் பார்க்கும்போது இந்தியா 5th வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்கனாமிக்காக இருக்குது. ஜிடிபி பற்றி இதற்கு முன்னாடியே வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன். பிபிபி அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் சிட்டி, வாங்கும் திறன் சமநிலை. ரெண்டு நாடுகளுக்கிடையே பொருளோட விலை இருக்குது, அந்த பொருளோட விலையை சமமாக வச்சிருக்கணும், அதுக்காகோசம் தான் இந்த பிபி பயன்படுது. இந்த பிபிபி மூலயமா ரெண்டு நாடுகளுக்கு இடையான பொருட்களின் விலையை சமமாக வைத்துக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. மோர்கன் ஸ்டான்லி அப்படின்ற ஒரு நிறுவனம் அமெரிக்க நாட்டில் இருக்குது. அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூயார்க் சிட்டியில் இருக்குது. இந்த நிறுவனம் வந்து உலகத்தில் 42 கண்ட்ரியில் இதனுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. இந்தியாவில் அதிகமான பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த நிறுவனம் என்ன பண்ணுன்னா மல்டிநேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு, நிதி சேவை செய்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இந்த நிறுவனம் தான் இந்தியா வந்து 2028க்குள்ள வேர்ல்டு லார்ஜஸ்ட் 3வது கண்ட்ரியாக எக்கனாமிக்கில் வந்துடும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க. எப்படி ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்கன்னா, இதற்கு முன்னாடி இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது எக்கனாமிக்கில் 1990ல் இந்தியாவோட பொருளாதாரம் வந்து உலக லெவலில் 12வது பிளேஸில் இருக்குது. 2000ல் உலக லெவலில் 13வது பிளேஸில் குறைஞ்சிருக்கு. மறுபடியும் 2020ல் உலக லெவலில் பொருளாதாரத்தில் பார்க்கும்போது இந்தியா 9வது பிளேஸில் முன்னேறி இருக்கு. 2023ல் இருந்து 2025 வரைக்கும் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வந்து 5வது பிளேஸில் இருக்குது வேர்ல்டு வைடு பார்க்கும்பொழுது. இதை அடிப்படையாக வச்சு தான் இந்தியா 2028க்குள்ளே 3rd பிளேஸில் முன்னேறிடும் மோர்கன் ஸ்டான்லி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது கரண்ட்டாக 2025ல் இருக்க வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்கனாமிக் கண்ட்ரிஸ் பார்க்கும்பொழுது 1st பிளேஸில் யூஎஸ்ஏ இருக்குது, 2nd பிளேஸில் சைனா இருக்குது, 3rd பிளேஸில் ஜெர்மனி இருக்குது, 4th பிளேஸில் ஜப்பான் இருக்குது, 5th பிளேஸில் இந்தியா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.